இன்று இந்த இனிமையான பொழுதினில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஒளி வீசும் எதிர்காலம் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். அதாவது ஒளி வீசும் எதிர்காலம்னா என்னன்னு சிந்தித்தோம்னா, பிரகாசமான ஒரு எதிர்காலம் நமக்கு எதிர்காலத்துல அமைய போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிறைந்ததாகவும் நினைக்கலாம். ஒரு வளமான எதிர்காலம் நமக்கு அமைய போகுது அப்படின்னும் நினைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எதிர்காலம் ஒரு பிரகாசமாக இருக்க போகுதுன்றத புரிந்து கொள்ளலாம். காலங்கள நம்ம 3 வகைகளா பிரிப்போம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு. அதாவது கடந்த கால விஷயங்களை எல்லாமே நம்ப அ இறந்த காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடந்து போன விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருந்தா, அது இன்பமாக இருந்தா, அத நினைக்கலாம். அது துன்பமாக இருந்தா, அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நிகழ்காலம்னு வரும்பொழுது, தற்போது நம்ம பிரசன்ட்ல நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமாகவும், நல்ல ஒரு அமைதியான நிலையில வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல மிக சிறப்பாக அமையப்போதுன்றத நம்பிக்கையோடையும், மன உறுதியோடையும், மன நிறைவோடையும், மன அமைதியோடையும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள், ஸ்கை யோகா நமக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. அதுக்கு தான் நமக்கு மகரிஷி அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் வந்து பிரகாசமாகவும், ஒளி வீசக்கூடியதாகவும் அமையணுன்றதுக்காக தான் இந்த பயிற்சிகள மனவளக்கலை, ஸ்கை யோகா பயிற்சிகள வந்து முழுமையாக அளிச்சிருக்காங்க. உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்குன்ற பயிற்சிகளை எல்லாமே மகரிஷி அவர்கள் மிக சிறப்பாக வடிவமைச்சு, மக்களுக்கு இத வந்து வழங்கியிருக்காங்க. இந்த பயிற்சிகள முழுமையாக கற்றுக்கொண்டு நம்ம பின்பற்றி வரும்பொழுது தான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒளி வீசும் எதிர்காலமாக அமையும். அதுல வந்து உண்மையும் கூட அப்படின்றதாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒளி வீசும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இந்த பிரகாசமான வாழ்க்கை எப்படி எ அமையுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறியாமை என்ற இருளை நீக்கி ஒளி வீசக்கூடியதாக அமையும் அப்படின்றாங்க. அப்போ பிரகாசம் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய அறியாமை போகணும். அந்த இருட்ட வந்து நம்ம நீக்கணும். அறியாமையிலிருந்து நம்ம வெளிய வரணும். அப்போ அறிவுல வந்து முழுமை பேறு அடையணும். அறிவில் வந்து தெளிவடையணும். இது ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? நம்ம உடம்புனா என்ன? நம்ம உடம்புல எப்படி நம்ம உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறது? உயிர எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது? மனச எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்றத பத்தி எல்லாம் முழுமையான விஷயங்கள நம்ம அறிவுபூர்வமாக தெளிவு பெறணும்ன்றதாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பத்த கடந்து தான் நம்ம வர்றோம். அப்போ இன்பம், துன்பத்திலேயே உழண்டுட்டு இல்லாம, நம்மளுடைய வாழ்க்கை இன்பம், அமைதி, பேரின்ப நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் சின்ன சின்ன கவிகள் எல்லாமே கூறியிருப்பாங்க. இன்பம் நிலைக்க வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது, துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும் அப்படின்னுவாங்க. அப்போ நமக்கு துன்பம் குறைஞ்சாதான் இன்பம் இருக்கும். அப்போ துன்பத்தை எப்படி நம்ம குறைக்கிறது? அதுக்கான வழி என்ன அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா, நமக்கு துன்பம் ஏன் வருது அப்படின்றத சிந்தித்து பார்க்கும் பொழுது, நமக்கு துன்பங்கள் வந்து உடல் துன்பமாக இருக்கலாம். நம்ம மனசுக்கான துன்பங்களாக இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் இந்த மனவளக்கலை யோகா நமக்கு உதவியாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, மனதை வளப்படுத்துறதுக்கான மனவளக்கலை பயிற்சிகள்ல அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் வந்து நமக்கு நடத்தி தராங்க. இந்த பயிற்சிகளை எல்லாம் முறையாக கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வரும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில இன்பம் நிலைக்க ஒரு வழியாக அமைஞ்சிருக்குது. மேலும் இன்பமே வந்து அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும் அப்படின்றாங்க. இது இயற்கை உண்மை. இன்பமே துய்க்க தோன்றுகின்ற இன்பத்தை ஒழுக்கத்துடன் தீர்த்தால் நமக்கு போதும். அந்த துன்பத்த ஒழுக்கத்துடன் நம்ம தீர்த்தாலே போதும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம எப்படி நம்ம அந்த இன்பத்த நிலைச்சு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்பத்த வந்து அளவு முறை மாறக்கூடாது. எப்பொழுதும் நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னா, அளவு முறை மீறாமல் நம்ம வாழ்க்கையில அமைச்சுக்கணும் அப்படின்றதாக இருக்கு. அப்படியாக இந்த இன்பத்தை காக்கணும் அப்படின்னா, அப்போ இன்பமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு, எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்குமெனில் விதவிதமாய் அலங்காரம் வீண் பேச்சு இவையொழித்து மிதமான உணவு, உழைப்பு, மேலான எண்ணம், நிதமும் பழக்கமும் நீ கொள்ள அது கிட்டும் அப்படின்றாங்க.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும்? 5ல் அளவுமுறை குடுத்திருப்பாங்க மகரிஷி அவர்கள். அந்த அளவுமுறை மீறாமல் நம்ம வாழ்க்கைய நடத்தும் பொழுது, எப்பொழுதும் நமக்கு இன்பம் தான். அப்போ நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில மிக சிறப்பாக வாழணும் அப்டின்னாலும், நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள முழுமையாக பின்பற்றி வரும்பொழுது தான் நமக்கு இன்பத்தை கடந்து ஒரு அமைதி நிலை வந்து, ஒரு பேரின்ப நிலைக்கு ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு எதிர்காலத்த அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மன அலைச்சூழல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா சொல்லுவாங்க. ஆல்பா, தீட்டா, டெல்டா. இதுல பீட்டா என்ற நிலையில மாறி, இந்த 3 நிலைகள்ல நம்ம வரும்பொழுது தான், நம்ப ஆல்ஃபா நிலையிலயும், தீட்டா நிலையில வரும்பொழுது தான் நம்மளுடைய மன அலைச்சூழல் குறைய, நமக்கு கோபம் இது எல்லாமே வந்து குறைந்து, ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து வாழ்க்கைய பேரின்ப நிலைக்கு கொண்டு வரணும்னா, மன அலைச்சூழல குறைக்கணும். அப்போ மன அலைச்சூழல குறைக்கிறதுக்கு நம்ப தவம் செய்யணும் அப்டின்றாங்க. அப்போ உடலையும், உயிரையும், மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் இருக்கு? அப்போ உடல், மனம் எல்லாமே வலி, வேதனைகள் இல்லாம எப்படி வாழணும்? துன்பம் இல்லாம எப்படி வாழணும்? அப்டின்னா, உடலுக்கு உடற்பயிற்சியாகவும், உயிர் வளத்தை பெறத்துக்காக காயகல்ப பயிற்சியும், மனம் வளம் பெறறதுக்கு வந்து அகத்தமும், அகத்தாய்வு பயிற்சிகளையுமே மகரிஷி அவர்கள் மிக சிறப்பாக அளிச்சிருக்காங்க. அந்த பயிற்சிகளை எல்லாம் பின்பற்றி வரும்பொழுது தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இதுல மகரிஷி அவர்கள் குடுத்திருப்பாங்க. காயகல்ப பயிற்சிய பத்தி குடுத்திருப்பாங்க. இப்ப அந்த காயகல்ப பயிற்சிய செய்ய கருவிலே திருவுடையார் குழந்தைகள் நமக்கு கிடைப்பாங்க. அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, ஒளி வீசக்கூடியதான அதாக இருக்குது. அப்போ குழந்தைகளினுடைய எதிர்காலம் ஒளி வீசணும் அப்டின்னா, நம்ம இந்த காயகல்ப பயிற்சிய வந்து பெற்றோர்கள் வந்து அவசியம் செய்யணும். இந்த பயிற்சிகள காயகல்ப பயிற்சிய முறையாக நம்ம தொடர்ந்து செய்து வர குழந்தைகளினுடைய எதிர்காலமும், நம்மளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். எதிர்காலத்துல ஒளி வீசணும்னா பாத்தீங்கன்னா, வாழ்வினுடைய நோக்கம் முதல்ல தெரிந்து கொள்ளணுங்க. அப்போ வாழ்வினுடைய நோக்கத்த வந்து நம்ம தெரியணும் அப்டின்னா, மனவளக்கலை பயிற்சிகளை பற்றியும், ஸ்கை யோகானா என்ன அப்டின்றத பத்தியும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுல பாத்தீங்கன்னா, உடல், உயிர், மனம்னா என்னன்றத பத்தியும் தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையணும், எப்படி பிரகாசமாக இருக்க வச்சுக்கணும் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள வாழ்வினுடைய நோக்கத்தையும், இந்த ஸ்கை யோகாவ பத்தியும் தெரிந்து கொள்ளும் பொழுது, இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்திலயுமே அறியாமையில இருக்கிறோம். பிளஸ் அலட்சியமாகவும் இருக்கிறோம். உணர்ச்சி வயத்துல இருக்கிறோம். இதனாலேயே நெறைய துன்பங்களுக்கு ஆளாகுறோம். அப்ப நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்காலம் ஒளி வீசாம நம்மளுடைய துன்பத்துக்கு ஆளாகுறோம். அப்போ துன்பம் இல்லாம ஒரு எதிர்காலம், பிரகாசமான ஒரு எதிர்காலம், இன்பமான எதிர்காலம் அப்படின்னா, நம்ப அறியாமை அகலணும். எந்த ஒண்ணையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதுக்கு பொறுமை, விட்டுக்கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மைகள ஆகிய நல்ல பண்புகள நம்ப வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ பொறுமையா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ந்து தெளிந்து நம்ப அலசி ஆராயணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மனிதன், தனி மனிதன் ஒரு சிறப்பாக வாழணும் அப்படின்னா, ஒரு தனி மனித அமைதி கிடைத்தால் மட்டும் தான் அவனுடைய வாழ்க்கை நிறைவடையும். அப்போ தனி மனித அமைதி கிடைக்கணும். அதிலிருந்து குடும்ப அமைதி கிடைக்கணும். குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி கிடைக்கணும். அப்போ ஒவ்வொன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கையில தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்பமாகட்டும், துன்பமாகட்டும் நம்ம கையிலேயே அமைந்திருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி பிரகாசமாக வச்சுக்கிறது அப்படின்னா வாழ்த்துக்கள். மற்றவர்களை வாழ்த்தியும், தங்களை தாங்களே வாழ்த்தியும், தன் வாழ்த்து மூலமாக இப்படி பிறரை வாழ்த்தி நம்ம வந்து நல்ல விஷயங்கள வந்து நல்லாவே நம்ப சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்க முடியும்? நான் நல்லா இருப்பேன். நான் என்னுடைய பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கணும். என்னுடைய உடலும் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, நம்ம எது செய்தால் சரியான நிலையில அறநெறி வாழ்க்கையோட செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு சில பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது.
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வார்த்தை வரிகள்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல வந்து சீரமைச்சுக்கணும். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். நம்ம ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு அமையப் போகுது அப்படின்ற முதல்ல நம்மளுடைய எண்ணத்துல நம்ம வந்து ஆழமா நம்ப போடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த எதிர்காலத்த நம்ப உள்ளத்துல இருந்து தெரியணும் அப்படின்றாங்க நம்மளுடைய எதிர்காலத்த. அப்போ நம்ப உள்ளத்துல அது தெரியும் பொழுது, அதுவே வந்து அ உண்மையாகவும் மாறும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒளிமயமான நமக்கு இந்த எதிர்காலத்த அமையறதுக்கு, நமக்கு நாமே நம்ம வந்து சந்ததியினருக்கும், இந்த மனவளக்கலை யோகாவ பத்தியே வந்து அவர்களும் கற்று, நாமும் கற்று, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சிறப்படையணும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நெறைய ஒரு 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 ஊர்ல வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்துடுறாங்க. எப்படி வளர்க்கறது தெரியாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்களே! நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்னு தெரியல அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா, அவங்க முறையான அந்த குழந்தைகளுக்கு கல்விகள மட்டுமே அளிச்சிட்டு இருந்தாங்க. உணவு கூட கொஞ்சம் குறைவான உணவு தான். ஒரு வேள உணவு தான் எடுத்துப்பாங்க. அவ்ளோ ரொம்ப ஏழ்மையான அ நிலைமை. ஆனா, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் அந்த கல்விய மட்டும் குடுத்திருந்தாங்க. 3 குழந்தைகளுக்குமே வந்து முழுமையான அந்த கல்விகள குடுத்ததுனாலம, முதல் பொண்ணு வந்து நல்லா படிச்சு டிகிரி வாங்கி, நல்ல கை நிறைய சம்பாதிச்சு, அவங்க சொந்தமா ஒரு வீடு கட்டினாங்க. சொந்தமா வீடு கட்டின பிறகு 2வது பொண்ணும் நல்லா படிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, ஒரு காரும் வாங்கிட்டாங்க. 3வது பொண்ணு இன்னும் நல்லா படிச்சு, அவங்களே அவங்களுக்கு தேவையான பொருள்கள எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள்கள எல்லாம் வாங்கிட்டு, அவங்களுக்கு நகைகள எல்லாம் வாங்கிட்டு, ஒரு திருமணம் ஆகி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, 3 பொண்களுமே அவங்க சம்பாதிச்சு, அவங்க நகைகள் எல்லாம் வாங்கி, அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள எல்லாம் வாங்கி, எல்லாமே வந்து நிறைவா வந்து திருமணமாகி போனாங்க. அந்த போற மாமியார் வீட்லயும் நல்லாவே இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கான ஒரு அந்த அறியாமையிலிருந்து இந்த கல்வி குடுத்த எதிர்காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி குடுத்தது பெற்றோர்கள் வந்து கல்விய குடுத்தாங்க. அந்த கல்வி மூலியமா அவங்களுக்கு வருமானம். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. அது ஒரு நல்ல எதிர்காலத்த அவங்களுக்கு அமைச்சது. அது புகுந்த வீட்லயும் அவங்க போகும்பொழுது, இன்னும் நல்ல அந்த எதிர்காலம் வந்து சிறப்பாக அமைஞ்சது. அவங்களுடைய எதிர்காலம் ஒளி வீசக்கூடியதாகவும் அமைஞ்சது. இந்த உதாரணங்கள் எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு மேன்மை அடையணும் அப்படின்னா, நம்மளுடைய அறியாமை நீங்கணும். அந்த அறியாமை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தான். அந்த கல்விய முழுமையாக நம்ம கற்று, அதுல உள்ள விஷயங்களை அறிந்து கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள தேடும் பொழுது, கிடைக்கும் பொழுது தான் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதுபோல தான் நம்மளுடைய மகரிஷியினுடைய கருத்துக்களும் நெறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்குது. நெறைய விஷயங்கள பத்தி கத்துக்க நம்ம தெரிவுபட, இதுல வந்து ஸ்கை யோகாவிலேயே நெறைய கல்விகள் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல வந்து நெறைய படிப்புகள் இருக்கு. கல்விகள கற்க, கற்க, கற்க நம்மளுடைய அறியாமை நீங்கி, துன்பத்திலிருந்து நம்ம விடுபடலாம். அப்போ துன்பம் விடுபடும் பொழுது நமக்கு இன்பம் தான் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு மகரிஷி அவர்கள் நெறைய கருத்துக்களையும், நெறைய புத்தகங்களையும் வடிவமைச்சு குடுத்துருக்காங்க. ஒரு சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் அமையணும் அப்படின்னா, நம்ம க மனவளக்கலையில இருக்கிற யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் கல்விகள் நெறைய குடுக்குறாங்க. அந்த கல்விகளை எல்லாம் கற்க, கற்க, கற்க நம்மளுடைய வாழ்க்கையும் மிகவும் சிறப்படையும். மேலும் பார்த்தீங்கன்னா, மகரிஷி அவர்கள் இன்னொரு கவி குடுத்திருக்காங்க. "நல்ல எதிர்காலம்" அப்படின்ற தலைப்புல. "அற்புதமாம் அறிவினிடத்து தத்துவத்தை அனைவரும் எளிதாக உணர்ந்து கொள்ள, விற்பனைக்கு வெளியாகும் நூல்கள் மூலம் விரித்துரைக்க முறைகள் பல வகுப்புகள் எங்கும் கற்பனைக்கே இடமின்றி ஆழ்ந்து, ஆய்ந்து கண்ட முடிவுகளில் நின்று வழிவிடாது நற்பண்பின் எல்லையிலே மனிதன் வாழும் நாட்களோ தூரத்தில் இல்லை இல்லை" அப்படின்றாங்க. அப்போ நம்ம நம்ம அந்த நெறைய புத்தகங்கள படிக்கும் பொழுதும், அத கற்கும் பொழுது தான், நமக்கு நல்ல நல்ல பண்புகள் எல்லாமே உருவாகுது. நம்ம எந்த இடத்துல தவறுகள் செய்றோம், அப்போ துன்பத்திற்கான காரணம் என்னன்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள எல்லாமே நம்ம நல்ல விஷயங்கள கத்துக்க, கத்துக்க, கத்துக்க நம்ம வாழ்க்கையில துன்பம் இல்ல. அந்த சீக்கிரமாகவே நம்ம வந்து நம்மளுடைய எதிர்காலத்துல வந்து ஒளி வீசக்கூடிய எதிர்காலத்த நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்காலம் அமையணுன்றதுக்காகவே மகரிஷி அவர்கள் இந்த கவிகளை எல்லாமே குடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு கவி குடுத்திருக்காங்க. "சாதனையே அறநெறி" என்ற தலைப்புல, "அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை இனி. மேலும் மேலும் அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பலர் அளித்துள்ளர். அவையே போதும். அறம் பிறழா நெறி நின்று மக்கள் வாழ அவசியமாம் பொருட்களோடு கல்வி கிட்ட அறவோரே திட்டமிட்டு அமுல் செய்வீர். அதன் மூலம் அறம் வளரும் உலகம் உய்யும்" அப்படின்றாங்க. அதாவது நம்ம இந்த கல்விகள கற்க கற்க நமக்கு ஒரு அறநெறியை பின்பற்றி வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்படையும். ம நெறைய சான்றோர் பெருமக்களும், முன்னோர்களும் நமக்கு நெறைய கருத்துக்கள கூறியிருக்காங்க. நெறைய நூல்கள எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நூல்களை எல்லாம் படித்து நம்ம சிறப்படையணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆக இதுல முக்கியமா என்ன தெரிந்து கொள்ளுறோம், நம்ம எதிர்காலத்துல எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும், மன ஆரோக்கியத்துடன் மனநிறைவோட இருக்கணும், மன உறுதியோட இருக்கணும். அதுக்கு இந்த மனவளக்கலை யோகாவுல இருக்க யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அந்த ஒரு கல்வி நமக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை எல்லாமே பின்பற்றி வரும்பொழுது, நம்மளுடைய எதிர்காலம் மிக மிக சிறப்படையும் என்று கூறி, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.